ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அது வந்து சாரதா அம்மாட்ட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் படிக்கட்டில் இந்த பக்கம் அறிவு மணி எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சாரதா அம்மா வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் பாரதியை கூப்பிட்டான்னு இந்த பக்கம் திரும்புகிறாங்க. இவங்க எல்லாரும் படி வழியாக நடந்து வாசலுக்கு போயிடுறாங்க. பாரதி வந்து அதுக்கப்புறமேட்டு சாரதா மாட்ட நிச்சயமாக நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து வராங்க. வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கப்பே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அறிவு சொன்னபடி வந்து இவங்க 2 பேருக்கும் துறைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு மேற்கொண்டு பல லட்சம் காசு கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். ஒருவேளை பாரதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பதட்டப்பட்டு, சேச்சா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது, அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு ஏன் கரெக்டாக வரப்போகிறா அப்படின்னு யோசிக்கிட்டே வந்துட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து பஸ் ஸ்டாப்பில் பாரதியை பார்த்துடுறாங்க. பார்த்த வேகத்துக்கு வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்துட்டு என்னம்மா நீ இந்த பக்கம் நிற்கிற அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல நான் இந்த வேலையாக வந்தேன், ஆஃபீஸ் ஒர்க்கா அப்படின்னு பாரதி சொன்னோன்னே, சரிம்மா நீ வாமா காரில் ஏறு, நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா, அட என்னமா ஒரே குடும்பத்தில் இருக்கோம், சொந்தக்காரங்க, நீ ஏமா வண்டியில் ஏறுறதுக்கு ஏமா யோசிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே உட்காடுறாங்க. வந்து உட்காந்தோன்னே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கார் ஓட்டிக்கிட்டு இருக்கப்பே ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ பாரதிக்கு, ரொம்ப பயமாக இருக்கே, தெரிஞ்சிருந்தால் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளே வாசு இந்த மாதிரி பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப, சேச்சா அப்படிலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் என் சட்டையை பிடிச்சி அடிச்சிருக்க மாட்டாளா அப்படின்ட்டு காரை ஓட்டிகிட்டு அப்படியே வந்துடுறாங்க. அதே சமயத்தில் அறிவை பார்க்குறதுக்காக இங்கே வராங்க. நம்ம 4-5 பேர் வந்து வாசுவை மேலே அனுப்பினவங்க வராங்க. வந்தோடனே எதுக்குடா நீங்கள் இங்கெல்லாம் வரீங்க அப்படின்னு கரெக்டாக கத்த ஆரம்பித்தோன்னே, என்ன சார் சவுண்டெல்லாம் பேச வருது புதுசாக, நீங்கள் செய்ய சொன்ன வேலை வந்து ரொம்ப பெருசு, அதுக்குண்டான காசு வந்து நாங்கள் அப்பப்போ கேட்போம், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே டென்ஷன் ஆகிடுறாங்க அறிவு. இதெல்லாம் லாஸ்ட், இதுக்கு மேலே நீ கேட்கக்கூடாது அப்படின்னு. சார் நாங்கள்லாம் இல்லாதப்பட்டவங்க, நீங்கள் இருக்கப்பட்டவங்க, உங்கள்கிட்டருந்து எவ்வளோ வாங்க முடியுமோ நாங்கள் வாங்க வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து கீழே வந்துட்டு இருக்காங்க. ஆடியில் வந்து கரெக்டாக வந்து ஸ்வேதாவும் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க சாரதாமா. இவங்க 2 பேரை பார்த்து பேசி கீழே இருக்கிற நம்ம ஆளுங்க ரவுடிங்க பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்துக்கடா இந்த மாதிரி பணக்காரவங்க இவங்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, இங்கே மேலே இருக்காங்களே 2 பேர், இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் அந்த அம்மாவுக்கு பையன் வேணும்னு இவங்க பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்காக வந்து ஏதாவது செஞ்சுருக்கணும். பார்த்துக்க இவங்க 2 பேரும் எவ்வளோ டேஞ்சரஸான ஆளுங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குண்ணா இவங்க பண்ணியிருப்பாங்களான்னு. நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு தெரியாமல் வந்து இவர் இதெல்லாம் டீல் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க. மொத்தத்தில் இவங்க எல்லோரும் பிளான் பண்ணி தான் வாசு ஏதோ பண்ணியிருக்காங்க. வாசுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறப்பயே தான் எடுத்திருக்காங்க நம்ம வாசுவோட வந்து இதயத்தை. அதுதான் இந்த ட்விஸ்ட்லேருந்து நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது. கரெக்டாக அதே சமயத்தில் ஆஃபீஸ்க்கு வராங்க. பாரதி வந்துட்டு லதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் அவன்கிட்ட வந்து கேசவன்ட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னோடனே, நேத்தான் லவ் எல்லாம் சொன்னேன், 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன், அது வந்து சும்மா போனால் போதுன்னு பேசுனது, வேறு சின்ன வயசுலேருந்து என்னை வேறு யாரும் பார்த்தது இல்லையா, கிண்டல் பண்ணலையா, அதனால் கொஞ்ச நாள் அலைய விடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக கேசவன் நடந்து வராப்பில் வந்தோடனே எல்லோரும் வந்து வழக்கம் போல் எந்திரிச்சு நின்று, ஓ இவரா எம்டி இல்லை சரின்னு கண்டுக்காமல் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லோரும் வந்து சேரில் உட்காந்தோன்னே லதா வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வாங்க எம்டி சார், என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் கரெக்டாக ஆதி மாதம் என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆனோன்னா கோட் சூட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு செம்ம மாதம் நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அதை பார்த்தோன்னே பாரதி வந்து செம்ம கோவத்தில் கண்ணில் பார்க்குறாங்க. என்னடா இது, நம்ம இவ்வளோ மாதம் வந்துகிட்டு இருக்கோம், இவங்க என்ன செம்ம கோவத்தை தனியவே இல்லை போலையே அப்படின்னு சொன்னோன்னே, சாரி கைஸ், நான் வந்து வேணும்ன்ட்டு எதுவும் நடிக்கலை, நான் உங்கள் கூட இருந்தது வந்து எம்டியாக நடித்து நான் ஏமாத்தினேன்னு நினச்சிக்காதீங்க, உங்கள் கூட பழகணுங்கிற ஒரு இதுக்காக நான் ஒரு ஐடியாக்காக பண்ணது தான், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து வந்து நம்ம ஆந்தக்கண்ணன் மேனேஜர் வராப்பில் வந்த வேகத்துக்கு, சாரி சார் உங்ககிட்ட நான் எதுவும் தப்பாக நடந்ததை மன்னிச்சுக்கேன், ஒன்றும் பிரச்சனை, உங்கள் மேலே எனக்கு கோவமே இல்லை, பாசம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தட்டி தோளில் தட்டுறாப்பில். அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கூலிங் கிளாஸோட பாரதியை பார்க்குறாங்க. பாரதி கண்ணை உருட்டி செம்ம ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம் கோவமாக. சரின்ட்டு ஆதி வந்து அவர் கேபினுக்கு போயிடுறாங்க. போன வேகத்துக்கு வந்து கேசவன் வந்து வர்றாப்பில், ஏதாவது பண்ணி சமாதானப்படுத்துகிறா அப்படின்னு சொன்னோன்னே, நீ போய் லதா கூட உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அங்கே வந்து சோகமாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. என்ன எம்டி சார் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, உங்கள் கேபின் போகலையா, ஓ உங்களுக்கு என் கேபின் கிடையாது இல்லை, ஆமாம் உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி வந்து போரும் ரொம்ப கிண்டல் பண்ணாத பாவம் அப்படின்னோன்னே, என்ன பாடுபடுத்தியிருக்காப்புல, அவரை வம்புழுக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க. கரெக்டாக பாரதி வந்து சொல்கிறாங்க, ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக விளாட்றா, நீங்கள் கோச்சிக்காதீங்க. சேச்சை இவ கோச்சிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு அவனை பற்றி கவலையே கிடையாது, தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பேன்னு பாரதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக வந்து சாப்பிட்றதுக்காக வந்து லஞ்சு 3 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. பாரதி, கேசவன், லதாவும். அதை வந்து வெளியில் வந்து கண்ணாடி வழியாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஆதி.
இப்போ வந்து உண்மையான விஷயம் வந்து எப்படி பாரதியோட கல்யாணத்தை நிப்பாட்ட ஆதி பண்ண போகிறாங்கிறது தான் அப்கமிங் எபிசோடு. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.